ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு முலாம்பழம் வச்சு ஒரு ஜெல்லி தான் செய்ய போகிறோம். முலாம்பழம் புட்டிங்கு ஜெல்லி இப்படி நம்ம எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, எடுத்தாலே வலிக்கிட்டு போகுது. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதான். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கூட புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்ட்டு. முலாம்பழம் புட்டிங் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி முலாம்பழம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்திங்கனாக்கா வந்துடும். இப்படி ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூனாக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இப்படியே செஞ்சிங்கனாக்கா நல்லா வந்துடும். இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து தான் நான் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், எல்லாமே வந்துடும். இப்படி இப்போ இதில் இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி சதையை எடுத்து தான் நான் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப்பு இந்த மாதிரி முலாம்பழம் அந்த சதை மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அகர் வந்து ஒரு 10 கிராம் அகர். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு இதில் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். போட்டு இதை நம்ம வந்து அடுப்பத்த வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே நம்ம இந்த அகர் போட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி விடணும், நல்லா கரையணும். இது வந்து ஒரு நிமிஷம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுக்கிற கடல் பாசியை இதோடய நம்ம வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா கரையிட்டு இப்படி கலக்கிட்டே இருந்திங்கனாக்கா நல்லா கரைஞ்சிரும். அதுக்குள்ளே இது கரையத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த முலாம்பழத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். நம்ம வந்து ஊற வச்சு இப்படி கரைக்கும்போது இது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். முலாம்பழத்துலேயுமே வந்து இனிப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரை இதிலே போட்டுக்கலாம். போட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரையிட்டோம். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அந்த முலாம்பழத்தை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த எல்லாம் ரொம்ப கலக்க வேண்டாம். இது வந்து நல்லா இதோட சேர்ந்தால் போதும். இது கூட 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் ஊற்றுறேன். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். வாசனை ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சர்க்கரையெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சப்ஜா விதை 1 ஸ்பூன் ஊற வச்சுக்கிறேன். இதையும் நம்ம இதில் போடலாம். இது எல்லாமே குளிர்ச்சி தான். இந்த அகர் வந்து நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தாராளமாக அதை சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியானது தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதை உங்களுக்கு சர்க்கரை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சரியாக இருக்குது. அந்த பழமே நல்லா இனிப்பாக இருக்குது. இப்போது ஒரு தட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நினச்சிக்கோங்க. தண்ணியில் இப்படி நல்லா நினச்சிட்டு அதில் வந்து இப்படி ஊற்றிடலாம். நம்ம இப்போ ஒரு வடிகட்டி வச்சு அந்த வடிகட்டியில் அதை நம்ம ஊற்றணும். மெதுவாக ஊற்றுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இது வந்து ஃபேன் காற்றுல வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த பபுள்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்துருங்க, இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். எல்லா பபுள்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு 1 மணி நேரம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதெல்லாம் அப்படியே எடுத்து விட்ருங்க. நல்லா எல்லா பபுள்ஸையும் எடுத்துருங்க. செய்யறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. சிம்பிள், ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த பாதாம் சப்ஜா விதை, முலாம்பழம்,
எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தான். இது வந்து நல்லா நான் பேன் கத்தில் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன். பபுள்ஸ்லாம் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீத்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு நம்ம கீத்து போட்டுக்கலாம். மெதுவாக இப்படி எடுத்து விடுங்க. நான் வந்து ஸ்கொயராக தான் போடுறேன். இப்போ பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக ஒரு ஜெல்லி சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குது பாருங்கள்.